ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பாலிசாக்கரைட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் வச்சு வீடியோ போட்டு ஐம் ரியலி சாரி ஃபார் இட். மன்னிச்சிடுங்க, இதை தவிர வருது சொல்கிறதுக்கு இல்லை. ஹெல்த் இஷ்யூஸ்னால இப்போவும் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தாலோ இல்லை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனாலோ அதுக்கும் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் தென் ஃபைனலாக இன்னொரு சாரி எதுக்கு அப்படின்னா, நடுவில் இங்கே எங்கேயாச்சும் தவறுதலாக வந்து உசுறு போகிற நிலைமையில் வந்து இருமிட்டு அப்படின்னா அதையும் வந்து மன்னிச்சிடுங்க. ஓகே, எல்லா மன்னிப்பு கேட்டு முடிச்சிட்டேன். பாவ மன்னிப்புக்கு அப்புறம் வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பாலிசாக்கரைட்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கேப் விட்டுருக்கனால எல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இது வந்து பயோ மேக்ரோமாலிகுல்ஸ் இருக்குல்ல, பயோ மேக்ரோமாலிகுல்ஸில் வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். அந்த 4ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸ்லி லிப்பிட்ஸை பார்த்துருந்தோம். லிப்பிட்ஸ் இஸ் நாட் அ ஸ்ட்ரிக்ட்லி பயோ மேக்ரோமாலிகுல். அண்ட் தென் இப்போ வந்து ப்ரோட்டீன்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்டான இருக்கிற பாலிசாக்கரைட்ஸ். பாலிசாக்கரைட்ஸ் இந்த டேர்ம்லேயே கொடுத்துருக்காங்க. பாலி இந்த சென்ஸ் மோனோ, பை, ட்ரை, அந்த ஒரு வரிசையில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாலி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். சாக்கரைட்ஸ் அப்படின்னாலே அந்த பேர்லேயே இருக்குது, சர்க்கரை. ஸோ சாக்கரைட்ஸ் இந்த மீனிங் சுகர். சிம்பிள் டேர்ம்ஸில் எடுத்திங்கன்னா சாக்கரைட்ஸ் வந்து சுகர் அப்படின்னு சொல்லலாம், அது கார்போஹைட்ரேட். இப்போது இந்த சுகர் இருக்குங்க பார்த்தீங்களா, அது நிறைய பில்டிங் பிளாக்ஸாக சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு எலமெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் பாலிசாக்கரைட்ஸ். இன் சிம்பிள் டேர்ம்ஸில் இதுதான் இதுக்கான மீனிங். இந்த மாதிரி இங்கே டைசெக்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம லைன்ஸ்குள்ளே போகலாமா? The acid insoluble pellet also has polysaccharides or carbohydrates as another class of macromolecules. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆசிட் இன்சாலிபிள் பூல் இதெல்லாம் தெரியாமல் இருந்தீங்கன்னா, இந்த சீஸ் கிளாத்தை வச்சு ஃபில்ட்ரேட் பண்ணி எடுக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இந்த வீட்டிலலாம் இந்த தண்ணி ஃபில்டர் பண்ணுறப்போ அந்த துணியை வச்சு பழைய வேஷ்டியை வச்சுலாம் ஃபில்டர் பண்ணுவாங்கள்ல. ஃபில்டர் பண்ணுறப்போ அந்த மேலே இருக்கிற அந்த செடிமெண்ட்டாக இருக்கிற அந்த தூசியாக இருக்கட்டும், மிச்சம் எல்லாமே வந்துட்டு நம்ம ஆசிட் இன்சாலிபிள் பூல் அந்த மாதிரி ஒரு டேர்மில் எடுத்துக்குவாங்க. அண்ட் தென் கீழே செடிமெண்ட் ஆகி போனால் அந்த துணிக்குள்ளே ஊடுருவி போனால் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கட்டும், மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆசிட் சாலிபிள் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஆசிட் இன்சாலிபிள் பூல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சீஸ் கிளாத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த எலமெண்ட்ஸில் ஒன் ஆஃப் த எலமெண்ட்டாக இருக்கிறதா இந்த பாலிசாக்கரைட்ஸ் இல்லை இந்த கார்போஹைட்ரேட்ஸ்னு வந்து சொல்லலாம். இது வந்து நம்ம பார்த்துருக்க பயோ மேக்ரோமாலிகுல்ஸ் வரிசையில் தேர்ட் எலமெண்ட்டாக வந்து இருக்குது. பாலிசாக்கரைட்ஸ் ஆர் லாங் செயின்ஸ் ஆஃப் சுகர்ஸ். ஸோ முன்னாடியே இங்கே இந்த டேர்ம்லேயே பார்த்த மாதிரி தான் நிறைய சுகர் சேர்ந்த ஒரு டேர்ம் தான் வந்து இந்த பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் த்ரெட்ஸ், லிட்ரலி அ காட்டன் த்ரெட் கண்டெய்னிங் டிஃப்ரெண்ட் மோனோசாக்கரைட்ஸ் ஆஸ் அ பில்டிங் பிளாக்ஸ். இப்போது இந்த லைன்ஸ்குள்ளே வரதுக்கு முன்னாடி அந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோனோசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போது மோனோசாக்கரைட்ஸ் இங்கே வாங்கலை. இப்போது இது வந்துட்டு ஒரு செயின், நீங்கள் கழுத்தில் போட்டிருக்க கேர்ள்ஸ்லாம் கழுத்தில் வியர் பண்ணுற ஒரு செயின், இல்லை ஆர் பாய்ஸ் ஏதோ ஒரு கருவம் இங்கே இருக்கிறது ஒரு கோல்டு செயின். இப்போது நீங்கள் இந்த எலமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, இங்கே இருக்க பீஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை எங்கிட்ட இருக்க பீஸ், எங்கிட்ட இருக்கிற எந்த பீஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே இங்கே இருக்கிறது கோல்டு தான். அதோட ஷேப்பு, அதோட அதோட வளர்றதே ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதனால தான். சரி, ஓகே, ஃபைன். இது வந்துட்டு ஒரு கோல்டு செயின், ஓகேங்களா? இந்த கோல்டு செயினில் இந்த பீஸ் ஆஃப் எலமெண்ட் எடுத்தாலும் சரி, இந்த பீஸ் ஆஃப் எலமெண்ட் எடுத்தாலும் சரி, இந்த பீஸ் ஆஃப் எலமெண்ட் எடுத்தாலும் சரி, எந்த எலமெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே அங்கே இருக்கிறது கோல்டு தான். இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக இருக்கிற செயின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய செயின் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ இந்த சின்ன ரவுண்டு வந்து அப்படியே கண்டினியூஸாக நிறைய ரவுண்டாக சேர்த்து ஒன்னோட கோர்த்து ஒரு பெரிய செயின் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு திங் இருக்குன்னா, இதில் எந்த எலமெண்ட் எடுத்து பார்த்தாலும் கோல்டுன்னு தான் சொல்லுவோம். இங்கே இருக்கிறத வந்து இங்கே இருக்கிற எலமெண்ட் வந்து சில்வரு, இங்கே இருக்கிறது பிளாட்டினம், இங்கே இருக்கிறது கோல்டு, அப்படி கிடையாது. இங்கே இருக்கிறது வந்து கவரிங் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த செயின் எடுத்துட்டிங்கன்னா இந்த செயின்குள்ள இருக்கிறது ஃபுல்லாமே வந்துட்டு சேம் எலமெண்ட், சேம் பார்ட்டிகல், சேம் மெட்டல். ஸோ இதை வந்து நம்ம கைண்ட் ஆஃப் மோனோசாக்கரைட்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரே டைப் ஆஃப் திங் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதை வந்து நம்ம மோனோசாக்கரைட்னு சொல்லுவோம். இப்போ இதே செயின் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கோல்டு பீஸ் இருக்குது, இந்த ரவுண்டு வந்துட்டு சில்வர்னால் ஆனது, இது வந்து அலாய்னால் ஆனது, இது மெட்டல்னால் ஆனது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே ஒன்று கிடையாது, ஒரே டைப் ஆஃப் திங் கிடையாது, மோர் டைப் ஆஃப் வேரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பாலிசாக்கரைட்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் எலமெண்ட் மட்டுமே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து
மோனோசாக்கரைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ படிச்சு பாருங்கள். தேர் த்ரெட்ஸ் லிட்டரலி காட்டன் த்ரெட் கண்டெய்னிங் மோனோசாக்கரைட்ஸ் அஸ் அ பில்டிங் பாக்ஸ். இப்போ காட்டன் த்ரெட்ல என்ன இருக்கும்? ஃபுல்லாமே காட்டன் மட்டும் தான் இருக்கும். நடுவில் வந்துட்டு பாலிஸ்டரோ இல்லை நைலானோ இல்லை எதுவுமே மிக்ஸாக இருக்காது. காட்டன்னா காட்டன், பியூர் காட்டன். அதை மட்டுமே வச்சு ஒரு ஷர்ட்டோ இல்லை ஒரு த்ரெட்டோ எல்லாமே செஞ்சுருப்பாங்க. ஒரு த்ரெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பியூர் காட்டன் மட்டும் தான் இருக்கும். இப்படி இந்த த்ரெட் இழுக்கிறப்போ நடுவில் வந்துட்டு மெட்டல் கம்பி எதுவுமே தென்படாது பார்த்தீங்களா? ஸோ சிம்பிள் டேர்மில் அந்த ஒரே ஒரு டேர்ம்னால ஆன ஒரு பொருள். தட்ஸ் வை கால்ட் அஸ் மோனோசாக்கரைட்ஸ். மோனோனா சிங்கிள், சாக்கரைட்ஸ்னா சிங்கிள். சுகர், சிங்கிள் டைப் ஆஃப் சுகர். அதனாலான ஒரு பில்டிங் பிளாக் தான் நம்ம மோனோசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், செல்லுலோஸ் இஸ் அ polymeric polysaccharide consisting only one type of monosaccharide, that is glucose. இப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து கொலகலன்னு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க. இப்போ இந்த குளுக்கோஸ் இருக்குல்ல, குளுக்கோஸ்ன்றது ஒரு சுகர். இப்போ நீங்கள் வந்து இது ஒரு குளுக்கோஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. குளுக்கோஸ் 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 இது எல்லாமே குளுக்கோஸாக சேர்ந்து 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 ஒரு செயினை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படி ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த செயினுக்கு பேர் என்ன? நீங்கள் இது வந்து ஒரு ரவுண்டு, இது வந்து ஒரு மெட்டல், இது வந்து கோல்டு, ஓகேங்களா? ஆனால் இது மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? கோல்டு செயின், இல்லை வந்துட்டு ஆரம், இல்லை அது ஒட்டியான நெத்திச்சுடி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேர் வருது. ஆனால் மெட்டல் எல்லாமே ஒன்று தான், கோல்டு தான். அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் சுகர் பேர் வந்து குளுக்கோஸ். இந்த சுகர் மல்டிபிள் குளுக்கோஸ் பாண்ட்ஸ்லாம் சேர்ந்து 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 செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வை ஹியர் கால்ட் அஸ் cellulose is a polymeric polysaccharide consisting only one type of monosaccharide, that is sugar. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம டயக்ராம் வந்து பார்த்தா தெரியும். இது வந்து லீஃபு. இந்த லீஃபில் வந்து நீங்கள் இன்டெப்த்தாக இந்த மாதிரி டைசெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு குளுக்கோஸாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல எடுத்து பார்த்தாலுமே வந்து குளுக்கோஸாக தான் இருக்குது. எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே குளுக்கோஸ் மாலிகல்ஸ். ஸோ இந்த குளுக்கோஸ் மாலிகல்ஸ்லாம் சேர்ந்து 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 ஒரு செயினை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனதுக்கு பேர் வந்து செல்லுலோஸ் அப்படின்ற ஒரு டேர்மில் வந்து ஃபார்ம் ஆகி இருக்குது. இட் இஸ் அ ஹோமோபாலி சாரி ஃபார் திஸ் இருமல். இட் இஸ் அ ஹோமோபாலிமர். ஹோமோபாலிமர் மீன்ஸ் என்னது? ஹோமோனா சேம் டைப், ஒரே டைப் பாலிமர் என்னது? நிறைய டேர்ம்ஸ் இருந்தது. இப்போது இங்கே இதில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு ஏதோ மாலிகூல்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஃபுல்லி குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு ஹோமோபாலிமர். அண்ட் தென் இங்கே வந்துட்டு I2 ஹோல்டு பண்ணதா இல்லையான்னு இங்கே எழுதியிருக்கேன். இதை வந்து அடுத்த பாயிண்டில் வந்து நம்ம பார்ப்போம், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, ஸ்டார்ச் இஸ் அ வேரியண்ட் ஆஃப் திஸ் பட் ப்ரெசன்ட் ஆஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி ப்ரெசன்ட் இன் பிளான்ட் டிஷ்யூஸ். இப்போது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இங்கே வாங்கலை, நம்ம சன்லைட்லேருந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் என்னென்னா குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் கிடைக்கும். அந்த குளுக்கோஸ்ன்ற டேர்ம் கிடச்சதுக்கப்புறம் அது அப்படியே வச்சுருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அது என்ன ஃபார்ம் மாற்றும்? டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு கொண்டு போகிறப்போ வந்து அதை ஃப்ரக்டோஸ் ஃபார்மில் வந்து அது சேஞ்ச் பண்ணிடும். ஃப்ரக்டோஸ் ஃபார்மில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்படியே வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பிளான்ஸ் என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத ஸ்டார்ச் ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும். அதுதான் இங்கேயே சொல்கிறாங்க. ஸ்டார்ச்ன்றது ஒரு வேரியண்ட் ஆஃப் அ சுகர் தான். இதை வந்துட்டு ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி இன் பிளான்ட் டிஷ்யூஸில் வந்து ஸ்டோர் ஹவுஸாக இருக்கிறது இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்னும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃபீல் கூட புரிய வைக்கணும் அப்படின்னா, உங்கள் அம்மா வந்துட்டு காலையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை அப்படியே வச்சு கொடுத்தாங்கன்னா அப்படி நீங்கள் வந்து சாப்பிட முடியாது. உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸோ ஏதாச்சும் வச்சு ஒரு கேரியரோ வச்சு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்க அப்படியே கையில் எடுத்துகிட்டு போவீங்களா டிஃபன் பாக்ஸை? வந்து பாரு, என் அழகை பாரு, என் டிஃபன் பாக்ஸை பாரு, எடுத்துகிட்டு போக மாட்டோம்ல. நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதை எடுத்துகிட்டு போகிறப்போ பேக்கில் வச்சு கொண்டு போவோம் பார்த்தீங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான். அது ஒரு எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா ப்ரிப்பேர் பண்ணுறப்போ வெறும் தோசையாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க. டிஃபன் பாக்ஸ் இன் தி சென்ஸ் ஃப்ரக்டோஸ். புரிஞ்சுங்களா? அதை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நீங்கள் அப்படியே வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. பேக்கில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. எப்போ தேவையோ அப்போ தான் நீங்கள் வந்துட்டு எடுப்பீங்க. ஸோ அப்போது அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த பேக் தான் வந்து இங்கே ஸ்டார்ச். இதுதான் வந்து பிளான்ஸில் நடக்குது. ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோர் ஹவுஸாக வச்சுருக்கோம். டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்போ ஃப்ரக்டோஸ் ஃபார்மில் இருக்கும், ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ குளுக்கோஸாக இருக்கும். இதே நீங்கள் இப்போ திருப்பி வச்சு பாருங்கள், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடத்துலேருந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ண வச்சுருக்க டிஃபன் பாக்ஸ் எடுக்கலாம். டிஃபன் பாக்ஸ்லேருந்து திருப்பி வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் கிடச்சிடும். ஸோ இட்ஸ் அன் ரிவர்சபிள் ப்ராசஸ். ஃப்ரண்ட்லேயும் போகும், பேக்லேயும் போகும். ஸோ இட்ஸ் அன் ரிவர்சபிள் ப்ராசஸாக
பிளான்ஸில் வந்து நடக்கும். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. அனிமல்ஸ் ஹேவ் அனதர் வேரியன்ட் கால்டு கிளைகோஜன். இப்போது நம்மளுமே வந்து சாப்பிட்றது குளுக்கோஸ் ஃபார்மில் தான் கன்வெர்ட் ஆகும். என்ன கன்வெர்ட் ஆனாலும் நமக்கு ஸ்டோர் ஆகிற ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கிளைகோஜன். இதை வச்சு எப்பயுமே வந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டியூட் எங்கேயும் படிச்சிங்கனாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு சாப்டர் கொஷின் பேப்பரில் டிபேட்டில் பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த ஒரு கொஷின்ஸ்லாம் வரும். இது எனக்கு தனியாக எழுதியும் வச்சுருக்கேன். எனர்ஜி ஸ்டோரேஜ் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் ஃபார்மில் இருக்கும். அனிமல்ஸ் நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா குளுக்கோஜன் ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் திஸ். அடுத்த பாயிண்ட்ல போகலாமா? இனுலின் இஸ் அ பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். இப்போ இது வளர போய் வச்சு நான் படுற மாதிரி இருக்கே. இனுலின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பாலிமர் ஃப்ரக்டோஸ்னால ஆனது இல்லை. பில்டிங் பிளாக்ஸ். வெயிட் குளுக்கோஸ்னால ஆனது வந்து செல்லுலோஸ், ஃப்ரக்டோஸ்னால ஆனது வந்துட்டு இனுலின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான், புரிஞ்சா? நெக்ஸ்ட், இன் அ பாலிசாக்கரைட் செயின் சே கிளைகோஜன், the right end is called the reducing end and the left end is called non-reducing end. அவ்வளோதான். இதை வந்து சிம்பிளாக வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ரெடியூசிங் எண்டாக இருக்கும், அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து நான் ரெடியூசிங் எண்ட். ரைட்டு ரெடியூசிங் இந்த சாப்டரில் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டு குழப்பிடாதீங்க, இது எப்பயுமே குழப்பிடாதீங்க. ரைட் ஹேண்ட் சைடு தான் எப்பயுமே ரெடியூசிங் எண்டாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு நான் ரெடியூசிங் எண்ட். ஓகேங்களா? இதோட டீட்டெயில்டான வெர்ஷன், இதோட கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து 12th மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் படிப்போம். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து, இட் ஹாஸ் பிரான்ச்சஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபார்ம் ஆஃப் காட்டன். ஓகே ஃபைன், அது நமக்கு தேவையில்லை. சரி, பார்த்துடலாம். சாரி இங்கே இருக்குது. நான் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் செயினாக போயிட்டே இருக்குது. டபக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு பிரான்ச் எடுக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரெடியூசிங் எண்டுன்னு சொல்கிறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் ரெடியூசிங் எண்டு. இந்த இடத்துல தான் வந்து ரெடியூஸ் ஆகுது, இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகலை. ஸோ இட்ஸ் அண்ட் ரெடியூசிங் எண்ட். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் கான்செப்ட்ஸ். ஓகே ஃபைன். அடுத்து நம்ம டாப்பிக்கில் போகலாமா? ஸ்டார்ச் ஃபார்ம்ஸ் ஹெலிக்கல் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். In fact, starch can hold I2 molecules in the helical portion. The starch I2 is blue in color. இப்போது இங்கே சிம்பிள் தாங்க. இப்போ இந்த ஸ்டார்ச் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்டார்ச்சு. இது வந்து குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் ஆகுது. இப்போ இந்த ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா இப்படியே ஃபார்ம் ஆகிட்டே போகுது. இதில் வந்து பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். இது ஃபைனலாக பார்க்குறதுக்கு என்ன ஒரு ஷேப்பில் இருக்குன்னா, இந்த மாதிரி ஹெலிக்கல் ஷேப்பில் வந்துட்டு ஃபார்ம் ஆகி இருக்கும். இப்போது நீங்களே உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு குண்டா மாதிரி ஒரு ஷேப் தெரியுதா? ஸ்டார்ச் தெரியுதுங்களா? இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா I2 அயோடின் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து இந்த குண்டாரில் ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். இதே இன்னும் இந்த செல்லுலோஸ் டஸ் நாட் கண்டெயின் காம்ப்ளெக்ஸ் ஹெலிக்ஸ் அண்ட் ஹென்ஸ் கேனாட் ஹோல்ட் I2. இப்போது இந்த இங்கிருந்து இங்கே வரைக்கும் இருக்க டேர்மில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டார்ச்சோட டயக்ராமு. ஸ்டார்ச் பார்த்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர், ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த பிரான்ச்சஸ் இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகிறப்போ இந்த குண்டா ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இந்த குண்டாவில் வந்து I2 மாலிகுல்ஸை ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். தண்ணி இப்போ ஜென்ரலாக தண்ணின்னு இமேஜின் பண்ணால் ப்ளூ கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி குண்டாக்குள்ள தண்ணி தானே ஊற்றி வச்சிருப்போம். அந்த மாதிரி இமேஜினேஷனில் I2வோட கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அது இந்த மாதிரி குண்டா ஷேப்பில் இருக்கிற ஸ்டார்ச் அதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியும். ஆனால் இதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வாழை இலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வாழை இலையில் எப்படி நீங்கள் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்? பண்ண முடியாது. இல்லை, ஊற்றி வச்சிங்கன்னா வலிக்கிட்டு வந்துடும். ஏன்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி லீனியராக இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்னால வந்து இதனால் அந்த I2 மாலிகுல்ஸை ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. பட் இதே இந்த சைட் ஸ்டார்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா குண்டா ஷேப்பில் இருக்குது. ஸோ I2 மாலிகுல்ஸ் இருக்கும். யூ கேன் ஹோல்ட் தட் டேம் திங். புரிஞ்சா? அவ்வளோதான். இங்கே இந்த பாயிண்ட்டில் அதான் கொடுத்துருக்காங்க. ஹோப் யூ காய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, அடுத்து நம்ம போகலாமா? Plant cellulose are made up of cellulose. Paper made from plant pulp and cotton fiber is cellulosic. இப்போது இங்கே வந்து 3 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளான்ட் செல்லு, அதுக்கப்புறம் பேப்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் காட்டன் ஃபைபர். இப்போது பிளான்ட் செல்
பிளான்ட்டோட செல்வால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து செல்லுலோஸ்னால ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதே இடத்துல இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது, அந்த ஃபங்கை இந்த பிளான்ட் மொனிரா புரோட்டிஸா ஃபங்கை பிளான்ட் அனிமேலியா. ஃபங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட செல்வால் வந்துட்டு கைட்டினால் ஆனது. இங்கே பிளான்ட் செல்வால்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து செல்லுலோஸ்னால ஆனதுன்னு. இதுதான் வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் வந்து டிஃப்ரென்சஸில் படிப்போம். நம்ம இப்போதைக்கு படிக்கல, நம்ம அதை நடத்துகிறப்ப படிச்சிடலாம். அண்ட் தென் பேப்பர் மேட் ஃப்ரம் பிளான்ட் பல்ப். பிளான்ட்டோட பல்ப்ல இருந்து பேப்பர்ஸ் வந்து செய்வாங்க, அதுவுமே வந்து செல்லுலோசிக்னால ஆனது. அண்ட் தென் காட்டன் ஃபைபர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவுமே செல்லுலோசிக்னால ஆனது அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இட் இஸ் அன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். தேர் ஆர் மோர் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் இன் நேச்சர். இப்போது நம்ம இதெல்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து சிம்பிளாக இருக்கிறது. இங்கே உங்களுக்கு ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் இங்கே வச்சுருக்க காமிக்க மறந்துட்டேன். இன்னொரு இதான் வந்து ஃப்ரக்டோஸு, பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஓகே ஃபைன், நம்ம இப்போ ஓடிடலாமா? நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் டே டு டே லைஃப்பில் இருக்க இந்த நேச்சரில் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸான பாலிசாக்கரைட்ஸ் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. தே ஹேவ் பில்டிங் பிளாக்ஸ், அமினோ ஆசிட், சுகர்ஸ், கெமிக்கலி மாடிஃபைட் சுகர்ஸ், எக்ஸாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான பாலிசாக்கரைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பில்டிங் பிளாக்ஸாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸும் அண்ட் கெமிக்கலி மாடிஃபைடு சுகர்ஸும் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிளாக வந்துட்டு குளுக்கோசமைன், என் அசிட்டல் கேலக்டோசமைன் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போது அமினோ ஆசிட்ஸ்னால பில்ட் ஆனதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஸ்டப்ஸ் இருக்குது. அண்ட் தென் இங்கே கெமிக்கலி மாடிஃபைடு சுகர்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து குளுக்கோசமைன், இது வந்து என் அசிட்டல் கேலக்டோசமைன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஆயா சுட்ட ஜிலேபி மாதிரி வந்துட்டு ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டஃப்பாக இருக்குது. இது உங்கள் வீட்டில் போட்ட முறுக்கு மாதிரி வந்துட்டு புரியாத மாதிரி இருக்குது. எடுத்தடிச்சா உடையிற அளவுக்கு தீபாவளிக்கு செய்வாங்கல்ல, அந்த மாதிரி ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், நீட்டாக ஒரு தலைவாழை போட்ட மாதிரி ஜம்முன்னு சாப்பிட்டு கிளம்பணுமா அப்படின்ற மாதிரி சிம்பிளான இதில் இருக்குது. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு நேச்சரில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்க ஸ்ட்ரக்சர் தான் மோஸ்ட்டாக வந்து லிவிங் டிஷ்யூலையும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஓகே ஃபைன். எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் ஆர்த்ரோபாட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவ் அ காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட் கால்ட் கைட்டின். கைட்டின் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன், ஃபங்கையோட செல்வால். ஃபங்கை செல்வால் இருக்கிறது கைட்டின் தான். அண்ட் தென் அது போக எக்ஸோஸ்கெலிட்டன் எண்டோஸ்கெலிட்டன் உள்ள, எக்ஸோ அப்படின்னா வெளியில், எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் ஆர்த்ரோபாட்ஸ், அதாவது ஸ்கல் அந்த மாதிரி, ஸ்கல்லுன்னு பாருங்கள், அந்த ஷெல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸான ஒரு பாலிசாக்கரைட்னால ஆனது தான். அந்த காம்ப்ளெக்ஸான பாலிசாக்கரைடோட பேர் வந்து கைட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஹோமோபாலிமர்ஸ். என்ன தான் வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் இது வந்துட்டு ஹெட்ரோபாலிமரான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இவனுமே வந்துட்டு ஹோமோபாலிமராக மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் தோஸ் நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த கைட்டினோட ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி தான் இருக்கும். சாரி ஃபார் இருமல். ஓகே, இது வந்து என் அசிட்டைல் கேலக்டோசமைன், குளுக்கோசமைனால் ஆனது, ஆல்ஃபா செயின்ஸு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பில்டிங் பிளாக்ஸ்லாம் தான். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக் கிளியர்லி. ரொம்ப நேரம் எடுத்திருப்பேன், பட் ஸ்டில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டைம் படிச்சிட்டிங்கனாலே போதுங்க, தாராளமாக மண்டையில் நிற்கும், புரிஞ்சுக்கும். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. அடுத்த டாப்பிக்கில் நம்ம வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸை வந்து தரமாக பிரித்து முடிஞ்சிடலாம். பார்த்தீங்களா, டயக்ராம்ஸில் போட்டு க்யூட்டாக வச்சுருக்கேன். என்ன வியூஸ் தான் வர மாட்டேங்குது ஃபஸ்ட்டு. சரி, ஓகே, டாடா, லவ் யூ கைஸ், பாய். ஐயோ.